நியூசிலாந்து கூட ஹோம் சீரீஸ்ல லாஸ்ட். வேற என்ன ரெக்கார்ட் இருக்காப்பா சொல்லுங்க. கம்பீர் மாமா வெயிட்டிங் இருக்காரு. அவனே நியூசிலாந்து பி ஸ்குவாட் எடுத்துட்டு வரான்டா. அவனோட பவர்ஃபுல் டீமே இது கிடையாதுடா. அவன்கிட்டயே தோத்துட்டீங்கடா. அதுவும் ஹோம் கிரவுண்ட்ல. என்னடா டே தோத்ததுக்கு மெயின் ரீசன்ஸ் அந்த பேட்டிங் ஆடல. கடைசியில பேட்டிங்கே இல்லைங்க. ஜடேஜா ஃபுல் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. ஃபுல்லா கேஎல் ராகுலே டிபெண்ட் பண்ணி இருந்தா எத்தனை மேட்ச், ஒரு மேட்ச் அடிக்கலாம், 2 மேட்ச் அடிக்கலாம், 3 மேட்ச் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அவரும். ஹார்திக் பாண்டியா இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதானா? பவுலிங்கும் போல ஒரு செம்மையா, பேட்டிங்கும் செம்மையா ஆடாரு ஹார்திக் பாண்டியா. உன்னைய ரீப்ளேஸ் பண்ண ஆளே இல்லடா. டிராவி செட்டு வரிசையில இதுக்கப்புறம் நம்ம டேரில் மிச்சல் மாமாவை வச்சிருங்க. டிராவி செட்டோட மோசமா ஆடுறியாடா. அந்த ப்ளூ சட்டையை பார்த்தா மட்டும் இப்படி ஆடுறீங்களாடா. அப்புறம் இன்னொரு மெயின் வீக்னஸே நம்மளோட ஸ்பின்னர்ஸ் தாங்க. ஜடேஜா 3 மேட்ச் ஆடி ஒரு விக்கெட் கூட எடுக்கல. அப்புறம் குல்தீப் ஏதோ விக்கெட் எடுத்தாலும் ரன்னு வாரி வளர்ந்துறாரு. அப்படி பிளேயர்ஸ்லாம் இப்போ இந்தியன் டீம்ல வேற மாதிரி இருக்காங்க. ஜஸ்பிரித் பும்ரா, ஹார்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, இவங்க 3 பேரும் ரீப்ளேஸே பண்ணவே முடியாதுன்ற மாதிரி இருக்குங்க. நியூசிலாந்துக்குள்ள ஹோம் சீரீஸ்ல அடி வாங்கினதுக்கு மெயின் ரீசன் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.